ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 3 செஞ்சு வீடியோ பார்ப்போம். இதில் வந்து நம்ம ராஜா கோட்டை பார்க்க போகிறோம். ஃபுல் ராஜா கோட்டை பார்த்தோமானா இல்லை, நம்ம வந்து பாதி ராஜா கோட்டை தான் பார்த்துருக்கோம். அதில் இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். 30 rupeesக்குள்ளே தாங்க இருந்துச்சு, ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ நான் உள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாண்டிச்சேரி கேட், அதுதான் வந்து முதல் கட்ட நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனிமி அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த கேட் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அங்கே நிறைய முதலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை தாண்டி வர்றது கஷ்டம். அப்படி வந்துட்டாங்கன்னா இங்கே இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் எனிமி வரணும், சரிங்களா? இங்கே பாருங்கள், அவங்கள எப்படி டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே வளைஞ்சு 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 கட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் அவங்களுக்கு பாதி டைம் போயிடுங்க. எப்படி வர்றது, அந்த இருட்டிலலாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா இல்லை வளையணுமா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ட்ரி டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதாங்க மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட் வழியாக போனீங்கனாலும் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து செஞ்சி கோட்டைக்குள்ளே போக முடியும், அந்த ராஜா கோட்டை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் அந்த காலத்தில் வச்சுருந்த சிற்பங்கள் எல்லாம் இப்போ வந்து இது ஒரு பார்க் ஆர் கார்டன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் வந்து அரசர். அண்ட் அந்த காலத்தோடைய சிற்பங்கள், அந்த ஒரு கலை ஒர்க் அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள். கோட்டை என்னமோ உள்ளே இருக்குது, பட் வெளியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் டெல்லி வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். பட் இப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2-3 வாட்டி டெல்லி போய் கொஞ்சம் இடமா பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து பத்தாது. ஒரு இடத்த பார்த்தா அந்த ஒரு இடத்த வந்துட்டு ஒரு கைடு வச்சுட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து கேட்கணும். பிகாஸ் செஞ்சு நான் நினச்சேன் ஒரு 2 daysல முடிச்சிடலான்றது. பட் செஞ்சு 2 daysலலாம் முடிக்க முடியாது. என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க 5 days 6 days ஆகும் செஞ்சு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னான்ட்டு. பட் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் என்னன்றதை கேட்டுட்டு வரத்துக்கு நமக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸுங்க, எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் பாருங்கள். போது போயிட்டே இருக்குது. இன்னுமே நம்ம கோட்டைக்குள்ளே போகவே இல்லைங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கோம். மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே கீழே உட்காரும்போது அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. செம்ம வெயிலுங்க. என்னோடய ஃபஸ்ட்டு செஞ்சு ட்ரெக்கிங்கில் வந்து ஃபுல் மலையில் இருக்கும். மழை வர செம்ம மழை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் இந்த டைம் அவ்வளோ வெயில், சுட்டெரிச்சிருச்சு வெயில், அவ்வளோ வெயில். இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு பத்தவே பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சி வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். சென்னையிலேருந்து ஜஸ்ட் 3 hours தான் ஆச்சு. அவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ். இப்போ நான் உங்களுக்கு மெயினாக காமிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஞ்சி கோட்டையில் இருக்க ஒரு பில்டிங். இதை வந்து ஒயிட் பில்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் பில்டிங்குள்ளே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, பிகாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. பட் வந்துட்டு இதை அலோவ் பண்ணப்போ இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இந்த பில்டிங் இருக்குது அப்படின்றத வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் ஆர் இது ராஜா கோட்டை போகிற வழியே பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ஒயிட் பில்டிங் இருக்குது தெரியுமா, இதை தான் வந்து செஞ்சி ஃபோர்ட்டுனே சொல்கிறாங்க. இந்த ஒயிட் பில்டிங் பாருங்கள், ஒரு 5 floor இருக்கும். 5 floorல நீங்கள் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருந்துச்சோ, அதாவது ஒரு கம்பி கூட அதில் மாறாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் அண்ட் 5th floor எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா 5th floorனு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ஒரு பில்டிங்கில். இது எதுக்காக இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இந்த பில்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட் தான் எதிரியை வந்து திசை திருப்புறதுக்கு ஆர் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு.
வேறு எதுக்கும் கிடையாது. அப்போவே அது அவ்வளோ நல்லா யோசிச்சுருக்காங்க. ஒரு துரும்பு கூட அங்கே வந்து மாறி இருக்காதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் 5th ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த ஒரு பில்டிங்கை வந்துட்டு 9th செஞ்சுரியிலே கட்டிட்டாங்க. 9th செஞ்சுரி. நம்ம இப்போ எந்த செஞ்சுரியில் இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பில்டிங் இப்போ கொஞ்சம் வந்து இந்த பெயிண்டிங் அது இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மண்டபம் வந்துட்டு 11 மாடி கொண்ட மண்டபம். அதாவது அங்கே நம்ம பார்த்தது 5 மாடி. பட் இது வந்து ராஜா கோட்டைன்றது 11 மாடி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெஸ்ட்ராய் ஆகி தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸே பாருங்கள், 9th செஞ்சுரியில் கட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம வரோம், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சரிங்களா? இங்கேருந்து பார்த்தா இந்த கல் மாதிரி ஒன்று இருக்குல்ல, கல்லுலேயே தலையான மாதிரி, அங்கே ராஜா உட்காந்து, இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு டான்ஸ் ஷோ அதெல்லாம் நடக்குமா. அதை வந்து இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, இங்கே உட்காந்து ராஜா வந்து அதை வந்து பார்ப்பாரு. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அப்போது மண்டபமாக இருந்த ஒரு இடம், லைக் ஆடிட்டோரியம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோட்டையை வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, கார்டன்லாம். அதை க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறவங்களுக்கே நிறைய சுடுமண் பைப்னு ஒன்று கிடச்சிச்சு. நான் அதை என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், ரெஸ்ட் ரூம். அப்போவே ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம், அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே தண்ணி வர்றதுக்கு இந்த சுடுமண் பைப். இது தெரியுதா? இந்த சுடுமண் பைப் லைன் வந்து நம்ம இப்போ பிளாஸ்டிக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து இப்போது ஓடு வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஓடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்துட்டு அந்த ஏரி ஒரு ரிவர் அங்கே என்ன இருந்துச்சோ அது வழியாக, இந்த பைப் வழியாக ராஜாவோடைய ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து தண்ணியை வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ இது ரெஸ்ட் ரூம், இங்கே பைப். அப்போவே இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதாவது 11 மாடி கட்டிடம் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கூட ஒழுங்கா இல்லை. இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை, 2 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால், அந்த காலத்தில் ரெஸ்ட் ரூமோடு வாழ்ந்திருக்காங்கன்றது வந்து நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். அதை நம்ம பார்க்குறது இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் செஞ்சிக்கோட்டையில் வந்துட்டு இது தாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம் மாதிரி இருக்கா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குதிரைக்கான ரூம். அதாவது இப்போது நம்ம சொல்கிறோம் தெரியுமா, ராயல் என்ஃபீல்டு பைக்கு, அதுக்கப்புறம் கார், அந்த மாதிரி. அப்போது ராஜாக்கெல்லாம் வந்துட்டு குதிரை தான் வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு மாதிரி. ஸோ ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு பிளேஸ் ரூம் மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குதிரைக்கு. இந்த ரூமை பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்துட்டு மனுஷனை விட குதிரையாக பிறக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டோன்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போது தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வரவங்க பூரா பேர் எழுதுறது, அது இது எதுக்கு வந்து பிளேஸை டெஸ்ட்ராய் பண்ணோம், எனக்கு சீரியஸாகவே புரியல. என்ன பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம ஆளுங்க லைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஃபைன்லாம் போடுறாங்க. எத்தனை இருக்குன்னு பாருங்கள், அத்தனை குதிரை இருந்திருக்கு. அதாவது ஒரு வார் வந்துச்சுன்னா இந்த குதிரையெல்லாம் தான் கூப்பிட்டு போவாங்க. குதிரை படையை ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது வந்து இதுதான். ஸோ குதிரைக்கு வந்து அவ்வளோ ஒரு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த மண்டபம் தான். இது ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்திருக்கும்னு முன்னாடியே நான் சொன்னேன். இங்கெல்லாம் தான் கலை நிகழ்ச்சிலாம் நடக்கும். அங்கேருந்து ராஜா பார்ப்பார். நெக்ஸ்ட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் போகிறாங்க தெரியுமா, அவங்களாம் ஒரு வாட்டி செஞ்சிக்கு வந்து ஒரு ஷூட் எடுக்கலாம், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில். எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குளம் வந்துட்டு மங்கீஸ் குளிச்சுட்டு இருந்துச்சு.
பட் இப்போதாங்க மங்கீஸ் குளிக்குது. இந்த குளம் கட்டினதோட ரீசனே வேறு. இந்த குளம் வந்து எலஃபண்ட் குளிக்கிறதுக்கு. ஸோ எலஃபண்ட் வந்துட்டு இங்கே வந்து தான் குளிச்சுட்டு போவாங்க. எலஃபண்ட்டுமே வாருக்கு யூஸ் பண்ண யானை தான், ஓகேங்களா. எலஃபண்ட் மண்டபம் தனியாக இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொரு யானையும் கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து எவ்வளோ செல்வாக்காக வாழ்ந்திருப்பாங்க ஒவ்வொரு ராஜாவும். ராஜா கோட்டையை என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியலங்க. ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஹாஃப் ராஜா கோட்டை தான் நான் முடித்தேன். லிட்ரலாக வந்துட்டு ஒரு நாள் நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம். இந்த இடத்துல நான் வந்து இந்த தண்ணிக்குள்ளே கால் வச்சா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. வெட்ட வெயிலுங்க, அவ்வளோ ஒரு வெயில். அந்த வெயிலில் கூட அந்த தண்ணி வந்துட்டு அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. நல்லா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு இடத்த என்ஜாய் பண்ணோன்னு சொல்லுவேன். இந்த இடம் வந்துட்டு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நல்ல வெயில், காலில் தண்ணி மட்டும் நல்ல குளிர். அப்படியே வந்து சன்னோட லைட் வந்துட்டு இந்த தண்ணியில் பட்டு பட்டு அப்படியே ஜிகுனா மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மங்கீஸ் நிறைய இருந்துச்சு. பட் அவங்க நம்மளை ஒன்றுமே பண்ணல. அவங்க எல்லாம் டைவ் அடிச்சுலாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட நெக்ஸ்ட் ஃபேவரட் இடங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடம். நான் மேலே போய் வீடியோ எடுக்கல. இது வந்து ஜிம். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஜிம். ஐ மீன் இங்கே தான் வந்துட்டு அந்த உடல் பயிற்சி எல்லாமே பண்ணுவாங்க. உள்ளே போகும்போது கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டு போங்க. பேட் நிறைய இருக்குன்னு போல். எனக்கே வந்துட்டு ஸ்மெல் தாங்க முடியல. அது உள்ளே வந்துட்டு பேட் அவ்வளோ இருக்குமா. நெக்ஸ்ட் இங்கெல்லாம் தாங்க இந்த யானையை வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஐ மீன் யானை மண்டபம். எண்ணி பார்த்தா 18 யானை தான் இருக்க முடியும்னு போல். மீதியெல்லாம் மேபி டெஸ்ட்ராய் ஆகிருந்துருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியான்ட்டு, எவ்வளோ பெரிய இடம். இன்னும் ஏறணுங்க. மலைலாம் ஏறி அங்கங்கே அது இதுன்னு இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாலாம் பார்த்தெல்லாம் முடிக்கல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் யானை மண்டபம் தான். இங்கெல்லாம் யானைலாம் கட்டி போட்டிருப்பாங்களாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இடம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி கூட ஒரு கண்டுபிடிப்பு இருக்க முடியுமான்றது வந்துட்டு 9th செஞ்சுரியில் யாரா கண்டுபிடிச்சிங்க, யார் உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடம் பேர் வந்து கிரானரி, அதாவது நெல்லெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற இடம். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 3 ரூம் இருக்குங்க ஒரே மாதிரி, சரிங்களா. ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. 3 ரூம்குள்ளேயுமே எல்லா கிரெயின்ஸையுமே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ரூமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் தான். நம்ம இது மேலே ஏறி உள்ளே போகணும். நான் ஏறி வந்துட்டேன். நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம்னு மட்டும் பாருங்கள். நான் உள்ளே வரேன். இப்போ நான் மேலே தான் இருக்கேன், சரிங்களா. எத்தனை படி ஏறினோ அத்தனை படிக்கு கீழே தான் தரையே இருக்குது. இப்போ மேலே 2 ஓட்டை தெரியுதுங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னன்னா, இப்போ நான் நின்று வீடியோ எடுக்கிறேன் தெரியுமா, அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து நெல்லெல்லாம் இந்த ரூம்குள்ளே கொட்டுவாங்க.
ஓகேவா? இப்போது இந்த ரூமில் கொட்ட ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்துட்டு திரும்ப கொட்ட முடியாது. பிகாஸ் அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் வழியாக அதுக்கு மேலே நெல் கொட்ட முடியாது. நெல் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு ஒரு வழி இருக்கும், மேலே போய் மேலேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எவ்வளோ நெல் இருக்கோ, அரசாங்கத்துக்கு எதெல்லாம் வந்துட்டு சொந்தமோ எல்லா நெல்லுமே இந்த 3 ரூமில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். மழை வரும்போது ஒரு தட்டுப்பாடு வரும்போது இந்த நெல்லை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ராஜாவோட கோட்டைக்குள்ளேயே கிரானரி இருக்குது. என்னென்னலாம் வந்துட்டு விளைவிக்கிறாங்களோ அது எல்லாமே பிரித்து சேர்ப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கூட தெரியல. வெறும் நெல் மட்டும்தான் சேர்த்தாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒன்றுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் அவ்வளோதான் நம்மக்கிட்ட வந்துட்டு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு போல். பட் இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. இதோடு நம்ம ராஜா கோட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் இன்னொரு நாள் போயிட்டு ராஜா கோட்டையே ஃபுல்லாக எடுக்கணும். அந்த வீடியோவுமே நான் வந்து போடுறேன். ஆர் இதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து போடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு செஞ்ச வீடியோவில் வந்து ஒரு 4-5 டெம்பிள் போயிருந்தேன். அந்த டெம்பிள்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.